ரகுபதிக்கும் இங்கே உடம்பு சரியில்லாமல் இருக்கு. நெடுமாறனோ பேசலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே வர்றாரு. ரகுபதியோ அதை பார்த்துட்டு பரவாயில்ல என்னன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நான் வந்துட்டு இருக்கும்போது கெஸ்ட்டுங்க வந்து ஃபேக்ட்ரியிலேருந்து வர்ற ஃபுட்டுலேருந்து பூச்சிங்கெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதனால நம்மளோட ரெஸ்டாரண்ட் தான் கெட்ட பேர். அது மட்டும் இல்லாமல் இத்தனை வருஷமா நெடுபாரன்ற அந்த பிராண்ட் எல்லாமே சுக்குநூறாக உடஞ்சிருச்சு. நான் எனக்காக பேசல, நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்காக தான் பேசுகிறேன். கிச்சனையும் சரி ஃபேக்ட்ரியும் சரி என் கண்ட்ரோலில் கொடுத்துருங்க. அவன் வாங்கிட்டு வர திங்ஸை விட கம்மியான விலைக்கு நான் வாங்கிட்டு வரேன். அதுக்கான கொட்டேஷன் தான் இது அப்படின்ற மாதிரி அவர் கொடுக்குறாரு. ரகுபதியோ நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நல்லா யோசிச்சு சொல்லுங்கள், உங்கள் உடம்பையும் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நெடுமாறன் கிளம்புறாரு. ஐசுவை பார்க்கறதுக்காக ஐசோட எக்ஸ் வந்திருக்கான். ஐசுவும் அவன் மேலே ரொம்ப கோவப்படுறான். எதுக்காகடா என்னை பாதியிலே விட்டுட்டு போனேன் அப்படின்னு கேட்க, உடனே அவன் தரப்பு நியாயத்தை சொல்கிறான். நான் அவசரமாக அமெரிக்காவுக்கு கிளம்பி போனேன், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு. ஆனால் நான் போகிறதுக்குள்ளே அப்பா இறந்துட்டாரு. நாங்கள் போலி பாஸ்புக்கில் தான் வந்திருக்கோன்றது கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருச்சு. என்னை தூக்கி உள்ளேயே போட்டாங்க. நாங்கள் அங்கே தான் பிறந்து வளர்ந்தோன்றதை நிரூபிக்கிறதுக்கே எங்களுக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஐசு அப்படியே சமாதானப்படுத்துகிறான். ஆமாம், நீ இங்கே தான் வேலை பார்க்குறியா? இங்கே நெடுமரன் ஒருத்தர் சரியான மண்டை சூடான ஆள், அவன் கூடயே வேலை செய்கிற அப்படின்ற மாதிரி இவன் கேட்குறான். உடனே ஐசுவோ, டே அது என்னோட அப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்கிட்டயும் எதுவுமே சொல்லலை அப்படின்ற மாதிரி எக்ஸு கேட்க, சொல்லணும்னு எந்த இடத்துலையும் அவசியம் வரல, அதனால சொல்லலை அப்படின்ற மாதிரி ஐசு சொல்கிறா. வேணியும் பிரியாவும் ஃபாலோ பண்ணிட்டு போகிறா. அவள் ஒரு ரூமுக்குள்ளே போன உடனே ஃபோட்டோலாம் எடுத்து ஒருத்தருக்கு அனுப்பிச்சுட்றா. அதை வேணியும் பார்த்துட்றா. ஜான் கிச்சனில் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு. நீங்கள் இத்தனை நாள் எதிர்பார்த்தது வந்துடுச்சு, குக்கிங் காம்படிஷன். நம்ம கிச்சனில் அந்த ஒருத்தரும் ஹெட் ஷெஃபும் கலந்துக்க போகிறாங்க. என்றைக்குமே திறமைக்கு தான் முதல் வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஐசுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நான் கண்டிப்பாக இதில் தோற்று போயிடுவேன் அப்படின்ற மாதிரி ஐசு சொல்கிறா. உடனே வேணியோ, இந்த கிச்சன்லேயே உன்னை விட நல்லா சமைக்கிறது வேற யார்? கண்டிப்பாக இந்த போட்டியில் நீ ஜெயிப்ப அப்படின்னு நம்பிக்கையாக நான் வேணி சொல்கிறா. இந்த போட்டியில் நான் ஜெயிச்சு எங்கள் அப்பாவை நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஐசு சொல்கிறா. ரொம்ப நாள் கழிச்சு வெற்றியோ கிச்சனுக்குள்ளே ஆர்டர் எடுத்துகிட்டு வரான். விக்கியும் இவனை பார்த்துட்டு ரொம்ப கோவப்படுறான். உடனே ஐசும் அந்த இடத்துக்கு வந்துடுறா. எதுக்காக இப்படி கத்திட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஐசு கேட்க, இவனை தான் கிச்சனுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல, திரும்ப வந்திருக்கான் பாரு அப்படின்ற மாதிரி விக்கி சொல்ல, ஐசுவோ நான் தான் அலோவ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்ல விக்கிக்கு கோவம் வருது. மறுதிருப்பி இவனால் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். வெற்றியோ இந்த பக்கம் கிச்சனுக்குள்ளே வந்துட்டதை நினச்சி செவுத்துக்கெல்லாம் முத்தம் கொடுத்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு ரம்யாவும் வரா. என்னடா ரொம்ப குசியோ அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே வெற்றியோ, ரொம்ப நாள் கழிச்சு நான் கிச்சனுக்கு வந்திருக்கல அதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எனக்கு என்னமோ அப்படி தெரியலையே அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, வெற்றியோ அது மட்டும் இல்லாமல் கிச்சனுக்கு வர்றதுக்கு ஐசுவே அலோவ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறான். இந்த பக்கம் ரகுபதியோ எதையோ நினச்சி ஃபீல் பண்ணிட்டு சிகரெட் அடிச்சிட்ருக்காரு. திடீர்னு அவருக்கு நெஞ்சு வலிக்க ஆரம்பிக்குது. அவரோட மகளோட ஃபோட்டோ பார்த்துட்டு அப்படியே கீழே விழுந்துடுறாரு. கிச்சனில் ரம்யாவோ ஐசு கிட்ட வந்தது உங்களோட எக்ஸா அப்படின்ற மாதிரி கேட்க, ஐசுவோ இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி சொல்ல இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. உடனே ஐசுவோ உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க, வெற்றியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஐசுவோ உன் வேலையை பார்க்குறியா அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் ஸ்ட்ரெயிட்டாகவே மேட்ருக்கு வரேன், நான் வெற்றியை லவ் பண்ணுறேன், எங்களை நீங்கள் தான் சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஐசுக்கு ஒரு மாதிரி மூஞ்சியே இல்லை.